அவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு வெற்றி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. 3 வருஷ ஊழியத்துல அவர் எந்தெந்த வீட்டுல போனாரோ அந்த எல்லா வீட்டிலும் மகிமை இறங்கினது. ஒருபோது இயேசு கிறிஸ்து சீமோனுடைய வீட்டுல இயேசு இருக்கும்போது அவன் குஷ்டரோகி. சோதரம் அங்க இருக்கும்போது ஒரு ஸ்திரீ விலையேறிய பரிமள தைலம் கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துடைய பாதத்துல வார்த்து சோதரம் தலைமுடியால் துவைத்து அவருக்கு சோதரம் ஷாக்கம் கொடுத்து சோதரம் அவருடைய பாவங்களை கர்த்தர் மன்னித்தார். அதே போல அநேகரை இயேசு கிறிஸ்து தொட்டு விடுதலாக்கினார். இயேசுவை தொட்டு விடுதலானது இந்நாட்கள்ல இந்த விடுதலை எதுக்காக தெரியுமா? நம்ம இந்த உலகத்துல மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவி வரும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கை 1:8 நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சியாக இருப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இடத்துல சாட்சியாகி, ஒர்க் பண்ற இடத்துல சாட்சியாக நம்ம இருப்போம். இந்த அபிஷேகம் வந்தால் நம்முடைய வாழ்க்கையில ஸ்தோத்திரம் மறுவாழ்வுக்காக ஸ்தோத்திரம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற ஒரு மனவாட்டியாய் உங்களை ஆயத்தப்படுத்துவார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை கூட நான் சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன். ஸ்தோத்திரம். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துல 1-2 வசனத்துல அங்க 10 கன்னிகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசியுங்கள். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தீவட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகள் ஒப்பாய் இருக்கிறது. 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள் இருந்தாங்க.